வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த பகுதியில் வாலி வதைப்படலத்திலிருந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்க்க போறோம். ஓடு நாகம் ஓட வேங்கை ஓடும் யூகம் ஓடவே. இது இடஞ்சுட்டி பொருள் விளக்கத்திற்கான பாடல் வரி. இடம்னு எழுதிக்கிட்டு இந்த பாடல் வரியானது கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ராம லக்ஷ்மணர்கள் சுக்ரீவனுடன் சென்ற மலை வழியில் உள்ள காட்சியை கம்பர் இந்த பாடலில் விவரித்து கூறுகின்றார். அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கிறோம். அந்த வரிகளுக்கான விளக்கத்தை நாம சொல்றோம். ராம லக்ஷ்மணர்கள் வேகமா நடந்து வர்றதை பார்த்து பயந்து இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் செதறி ஓடுது. அப்படி ஓடும் பொழுது அதிலிருந்து நீர் பெருகி வழிகிறது. பக்கங்களில் சுரப்புன்னை மரங்கள் செழித்து வளர்ந்துள்ள மலை சாரல்களில் படமெடுத்து ஆடக்கூடிய பாம்புகளும் யானைகளும் ஓடுகின்றன. சிங்கங்களும் ஓடுகின்றது. ஓடைகளில் வாழை மீன்களும் நீர் பாம்புகளும் ஓடுகின்றது. இது போக வேங்கைகளும் கருங்குரங்குகளும் ஓடுகின்றன. இதுல கடைசியா குறிப்பு எழுதுறோம். நாகம்ங்கிறது பல பொருள் ஒரு சொல். நீடு நாகம்ங்கிறது மலையவும், நேராடும் நாகம்ங்கிறது நல்ல பாம்பையும், நாகம் நீடு சாரல் அப்படிங்கிறது சுரப்புன்னை மரத்தையும், வாவியுடு ஓடும் நாகம்ங்கிறது நீர் பாம்பையும் உணர்த்தி நிற்கிறது. அப்படி எழுதணும். ஈஸியா தானப்பா இருக்கு, படிச்சிடலாம்ல. இதுக்குதான் 5 மார்க் உங்களுக்கு. அமளி மேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மையான். இந்த வரிகள்ல கம்பர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, மிகப்பெரிய பார்க்கடலை வாலிக்கு உவமையாக கூறுகின்றார். இடம். இந்த பாடல் வரியானது கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது கம்பரின் கூற்று ஆகும். விளக்கம். தனது படுக்கையின் மேல் ஒரு பார்க்கடல் படுத்து கிடப்பது போல படுத்து உறங்குகின்றான் வாலி. இந்த சூழ்நிலையில சுக்ரீவன் வந்து அண்ணனை சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். மிக பெரிய மதம் கொண்ட யானையின் முழக்கத்தை கேட்ட சிங்கத்தை போல சுக்ரீவனது ஆரவாரத்தை கேட்கின்றான் வாலி. இதுதான் இந்த வரியினுடைய பொருள். இதுல குறிப்பு என்னன்னா, அமைதியாக உறங்கி கொண்டிருக்கின்ற வாலிக்கு அலை அடங்கி கிடக்கக்கூடிய பார்க்கடலை உவமையாக கூறுகின்றார் கம்பர். அவ்வளவுதான். ஈஸியா இருக்குல்ல, படிச்சிடலாம்ல. தருமமே தவிர்க்குமோ தன்னை தானரோ. இதற்கு நம்ம இடம், விளக்கம், குறிப்பு எழுதுவோம். இடம் என்ன எழுதுவோம்? இந்த பாடல் வரியானது கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாரை பார்த்து சொல்றா? வாலி தாரையை பார்த்து சொல்லுவதாக அமைகின்றது இந்த வரி. இந்த வரிகளுக்கான விளக்கம் என்னன்னா, ராமன் என்பவன் சுக்ரீவனுக்கு உயிர் நண்பனாகி வாலியின் உயிரை எடுப்பதற்காக வந்துள்ளான் என்ற செய்தியை தாரை வாலி கிட்ட சொல்றான். அதை கேட்ட உடனே வாலி தாரையை பார்த்து சொல்றான், இம்மை மறுமையாகிய 2 வகை பயன்களையும் நன்கு அறிந்தவன் ராமபிரான். அத்தகைய ராமனுக்கு என் பகைவனாகிய சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுவது பெருமையை தருவது ஆகுமா? அப்படியே சுக்ரீவனுடன் நட்பு கொண்டாலும் சுக்ரீவனால் ராமனுக்கு என்ன பயன் கிடைத்து விட போகின்றது? உலகத்து உயிர்கள் எல்லாவற்றையும் காக்கக்கூடிய அறக்கடவுளாகிய ராமன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுவானா? எங்கேயாவது தருமம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுமா அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்கிறான் வாலி. இந்த கேள்வியிலேயே அதனுடைய விடை அடங்கியுள்ளது. என்னன்னா, தருமம் எங்கேயாவது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுமா? அப்படி அழித்து கொள்ளாது அப்படிங்கிறது தான் அதுல மறைந்து இருக்கக்கூடிய விடை. அதாவது ராமன் சுக்ரீவனுடன் இணைந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது வாலியோட தனிப்பட்ட கருத்து. இதனுடைய கருத்து என்னன்னா, அறக்கடவுளாகிய ராமன் அறமல்லது செய்ய மாட்டான்ங்கிற வாலியின் நம்பிக்கையை இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்றான். இடம் சுட்டி பொருள் விளக்கத்துல முதல்ல நம்ம என்ன எழுதுவோம்? இடம் எழுதுவோம் இல்லையா? அந்த இடத்துல இப்ப நம்ம என்ன எழுதணும்? இந்த பாடல் வரி கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து என்ன எழுதணும்?
இந்த வரி யாரு யார்கிட்ட சொல்றான்னு எழுதணும். இந்த வரி யார் சொல்றா? வாலி தன்னுடைய மனைவி தாரை கிட்ட சொல்றாப்ல. இதனுடைய பொருள் என்னன்னு பாத்திரலாம். சுக்ரீவன் வாலிய சண்டைக்கு அழைக்கிறான் இல்லையா, தம்பி கூட சண்டை போடுறதுக்காக வாலி கிளம்பி போறான். அந்த நேரத்துல வாலியோட மனைவி தாரை வாலிய தடுக்கிறான். தயவு செய்து நீ சுக்ரீவன் கூட சண்டைக்கு போகாத, ஏன்னா ராமன் என்ற வீரன் சுக்ரீவனுக்கு நண்பனாகி உன் உயிரை எடுப்பதற்காக வந்திருக்கின்றான் என்று நமக்கு வேண்டியவங்கெல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றத தயவு செய்து கேளு, நீ சுக்ரீவன் கூட இப்ப சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்றான். உடனே வாலி தாரை கிட்ட கேட்கிறான், யார் பேர் சொன்ன, மறுபடி சொல்லுங்கிறான். அவன் மறுபடியும் ராமன்னு பேரை உச்சரிக்கிறான். அவ்வளவுதான். வாலிக்கு அவ்வளவு கோபம் வருது தாரை மேல. வாலி தாரையை பார்த்து சொல்றான், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அறவழிகளை தன் வாழ்வின் மூலம் விளக்கி காட்டியவன் ராமன். அவனை போய் இப்படி தகுதி இல்லாத வார்த்தைய சொல்லிட்டியே. சுக்ரீவன் கூட ராமன் சேர்ந்துட்டாங்கிறதையே வாலியால தாங்க முடியல. அவனோட மனைவிய பார்த்து சொல்றான், நீ இப்படி ஒரு தகுதி இல்லாத வார்த்தைய சொல்லியும் நான் உன்னை ஒன்னும் செய்யலன்னா நீ பெண் என்ற ஒரு காரணம் மட்டும்தான். பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்றான். குறிப்பு எழுதும் பொழுது அறமல்லதை ராமன் செய்ய மாட்டான்கிற நம்பிக்கை வாலிக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை இந்த வரிகள் எடுத்து காட்டுகின்றது. செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இடம். இந்த பாடல் கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது கம்பரின் கூற்றாக அமைகின்றது. விளக்கம். வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வாலி என்ன பண்ணிடுறான், சுக்ரீவனை அப்படியே தன்னோட தலைக்கு மேல தூக்கிடுறான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ராமன் மரத்துக்கு பின்னால் இருந்து வாலியின் மேல் அம்பை எய்து விடுகின்றான். அந்த அம்பானது வாலியின் மார்பை துளைக்க ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்துல வாலி என்ன செய்யறாப்ல, சுக்ரீவனை கீழே போட்டுட்டு அந்த அம்பானது மார்பினுள் செல்லாமல் அந்த அம்பை கைய வச்சு பிடிச்சு இழுக்கிறான். அப்படியும் அந்த அம்பு என்ன செய்யுது, அது ராமபாணம் இல்லையா, அப்படியும் அவனது மார்பை துளைத்து கொண்டு உள்ளே செல்லுகின்றது. உடனே வாலி என்ன பண்றான், தன்னுடைய வாளை கொண்டு அந்த அம்பை சுழற்றி வெளியில் இழுத்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயரை பார்க்கின்றான். அந்த காலத்துலலாம் வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய அம்பில் அவர்களது பெயர் பொறிக்கப்பட்டிருக்குமா. அதனாலதான் வாலி என்ன செய்யறான், அந்த அம்பை இழுத்து அதுல யார் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு பாக்குறான். அதுல யார் பேர் இருக்கு, இந்த 3 உலகத்திற்கும் மூல மந்திரமாகவும் அடியார்க்கு தம்மையே தரும் ஒப்பற்ற சொல்லாகவும் பிறவி பிணிக்கு மருந்தாகவும் உள்ள ராமன்கிற சிறப்பு பொருந்திய நாமத்தை வாலி அந்த அம்புல பார்க்கிறான். குறிப்பு என்ன, இந்த பாடலில் ராமநாமத்தின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது. தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. இடம். இந்த பாடல் வரியானது கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரி வாலி ராமனை பார்த்து கூறியது. இதற்கான விளக்கம் என்ன, வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ராமன் மறைஞ்சிருந்து வாலி மேல அம்பு எய்துறாரு. வாலி அந்த அம்புல இருக்கிற பேரை பாக்குறாப்புல, அது ராமன் இருக்கு. இந்த நேரத்துல ராமன் வாலிக்கு எதிர்த்தாக்குல வந்து நிக்கிறாப்புல. உடனே வாலி ராமனை பார்த்து சொல்றான், ஓவியத்தில் எழுத முடியாத அழகு பெற்றவனே. அதாவது எத்தனை ஓவியர்கள் வந்தாலும் ராமனுடைய உருவத்தை வரைகிறது ரொம்ப கஷ்டமா. மறுபடியும் ராமனை பார்த்து சொல்றான், அரச தர்மம் உன் குலத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் உரிய பொருளாக இருக்க நீ கொஞ்சம் கூட யோசிக்காம மறைஞ்சிருந்து என் மேல அம்பு எய்து என்ன கொல்ல பார்த்துட்டியே, ஏன் இப்படி செஞ்ச ராமா? ஒருவேளை உன்னோட மனைவிய பிரிஞ்சு இருக்கியே, அதனால ஏற்பட்ட தடுமாற்றமோ அப்படின்னு கேட்கிறான். ராமன் மீது அளவிலா அன்பு பக்தி காதல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாலி. வாலியினுடைய மார்புல ராமனோட அம்பு இருக்கு. அந்த பேரை பாக்குறான். பார்த்துட்டு யோசிக்கிறான், தான் இறந்து போயிருவோங்கிற பயம்லாம் வாலிக்கு கொஞ்சம் கூட இல்லை. நாளைக்கு எல்லாரும் ராமனை தப்பா சொல்லுவாங்களே, மறைஞ்சிருந்து அம்பு எய்து வாலியை கொன்று விட்டான்னு சொல்லுவாங்களேன்னு யோசிக்க கூடிய வாலி நமக்காகவே ராமன் கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கும் இந்த கேள்விய. ஏன்பா,
நீ மறைஞ்சிருந்து ஏன் அம்பு எய்துன? உன்னோட மனைவியை பிரிஞ்ச தடுமாற்றத்திலையா அப்படின்னு கேட்கிறான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பு என்ன? ராமன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக ராமனின் மரியாதை கெடாதவாறு ராமனின் செயலை கண்டித்து உரைக்கின்றான் வாலி. நின் மண்ணினுக்கு என்னுடல் பாரமன்று. இடம் எழுதுவோம் இல்லையா? இடம்ல என்ன எழுதுவோம் நம்ம? இந்த வரியானது கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்று வாலி ராமனை பார்த்து கேட்பதாக அமைந்துள்ளது. இதனுடைய விளக்கம் என்ன? ராமன் என்ன பண்றாரு? மரத்துக்கு பின்னாடி மறைந்திருந்து வாலிய அம்பு எய்தி தாக்குறாரு. அந்த அம்புல ராமனோட பெயர் இருக்கிறத வாலி கவனிக்கிறாங்கள. அந்த நேரத்துல ராமன் வந்து நிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில வாலி ராமன் கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாரு. ராமா, நீ மறைந்து நின்று அம்பு எய்திய இந்த செயல் வீரம் அல்ல, அறமுறையும் அல்ல, வாய்மையோடு பொருந்திய செயலும் அல்ல. என் ஒருவனுடைய உடம்பு உனது ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பூமிக்கு பாரமும் ஆகாது. உனக்கு நான் பகைவனும் அல்ல, உனக்கு என்னைய யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது உனது பெருமை குணம் நீங்கி அன்பின்றி என்னை ஏன் தாக்கினாய்னு வாலி ராமன் கிட்ட கேட்கிறாப்ல. இதுதான் இந்த பாடலின் பொருள். இதனுடைய கருத்து என்ன? ராமன் மறைந்திருந்து தன்னை தாக்கியதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு வாலி. வீடு பெற்ற விலங்கும் விலங்கதோ இடத்துல என்ன எழுதுவீங்க? இந்த பாடல் வரியானது ராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதை யாருக்கிட்ட சொல்றான்னா, ராமன் வாலியிடம் சொல்வதாக அமைந்துள்ளது இந்த வரிகள். இந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னா, ராமன் மரத்திற்கு பின்னால் மறைந்திருந்து வாலி மேல அம்பு எய்துறாரு. அந்த அம்புல ராமனின் பெயரை பார்த்த உடனே நொறுங்கி போகிறாரு வாலி. அந்த நேரத்துல ராமன் வாலிக்கு முன்னால வந்து நிக்க, வாலி ராமன் கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. ராமா, நீ மறைந்திருந்து அடித்தது போர் முறையும் கிடையாது, அறமும் கிடையாது, இது சிறந்த வீரனுக்கு அழகும் கிடையாது, நீதி நியாயம்ங்கிறது அரசகுலத்திற்கு கிடையாதா? நீ ஏன் மறைஞ்சிருந்து அடிச்ச? நான் உனக்கு பகைவனும் கிடையாது, எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்கு வந்த நீ என்னை அழைத்து பேசி இருக்க வேண்டுமே தவிர நீ என்ன செஞ்சிருக்க கூடாது? மறைந்திருந்து அடித்திருக்க கூடாது. இதற்கான காரணத்தை நீ எனக்கு சொல்லுன்னு வாலி கேட்கிறாப்ல. வாலியினுடைய இந்த கேள்விக்கு ராமன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாலி, நீ உனது தம்பியின் மனைவியை அபகரித்து விட்டாய். நீ செய்த தவறுகளில் எல்லாம் மிகப்பெரிய தவறு இதுதான். தொடர்ந்து ராமர் சொல்றாரு, அரசாட்சிக்கு ஆசைப்பட்டு நான் அரசனாகவில்லைன்னு சுக்ரீவன் உன்கிட்ட வந்து அழுதான் இல்லையா? ஏன் நீ அவனை மன்னிக்கல? அவனை ஏன் கொல்ல முயற்சி பண்ணுன? அண்ணா, நான் செஞ்சது தவறுன்னு நினைச்சேன்னா நீ என்னைய மன்னிச்சிருன்னு சுக்ரீவன் உன்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டான்ல, அப்ப கூட நீ அவனை மன்னிக்கல, அவனை கொல்லதான் தயாரான. இதெல்லாமே நீ செய்த தவறுகள் தான்னு ராமர் வாலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ராமனிடம் வாலி மறுபடியும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராமா, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றதுக்கு நான் மனித பிறவி கிடையாது. எனது குலமுறைக்கு ஏற்ப நான் எந்த குற்றமும் செய்யலங்கிறான். வாலி சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராமன் வாலிக்கு மறுபடியும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்கள் வானவர்களின் புதல்வர்களாக தோன்றியுள்ளீர்கள்ங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? வாலியோட அப்பா இந்திரன், சுக்ரீவனோட அப்பா சூரியன். இதனாலதான் ராமபிரான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. வானவர்களின் மைந்தர்களாக தோன்றிய நீங்கள் அறவழி அறிந்தவர்கள், வீரர்கள். அறவழி என்பது அறிவை பற்றியது என்பதை அறிந்தவன் நீ. எனவே அறவழியின் பெருமையை அறிந்த நீ தவறுகளை செய்துவிட்டு செய்யவில்லை என்று சாதிப்பது அறமாகாதுன்னு சொல்ற ராமர் அதற்கான எடுத்துக்காட்டாக கஜேந்திரனை கூறுகின்றார். உங்க எல்லாருக்குமே கஜேந்திர மோட்சம் பற்றிய கதை தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை யாராவது தெரியாமல் இருந்தால் இந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க. கஜேந்திரன்கிற யானை குளத்தில் இருந்து தாமரை பூவை பறித்து பக்கத்துல இருக்கக்கூடிய திருமால் கோயில்ல திருமாலுக்கு அந்த பூவை வச்சு வணங்கி விட்டு செல்வது அந்த யானை கஜேந்திரனின் வழக்கம். தினமும் கஜேந்திரன் என்ன செய்யும்? குளத்துக்கு போகும், பூவை பறிக்கும், திருமாலுக்கு கொண்டு வச்சு சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும்.
அப்படி ஒரு நாள் குளத்துல போய் திருமாலுக்கு வைக்கிறதுக்காக பூவை பறிக்குது. அந்த நேரத்துல ஒரு முதலை கஜேந்திரனின் காலை பிடித்து இழுக்கின்றது. இதனால் பயந்த கஜேந்திரன் வெளியே வர முயற்சி பண்ணுது. அதால வெளியே வர முடியல. தண்ணிக்குள்ள முதலைக்குத்தான் பலம் அதிகமா இருக்கும், தரையில தான் யானைக்கு பலம் அதிகமா இருக்கும். இந்த கஜேந்திரனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. உடனே என்ன செய்து துதிக்கையில பூவை தூக்கி வானத்தை பார்த்து காட்டிட்டு ஆதி மூலமே அப்படின்னு இறைவனை மனதால் நினைத்து அழைக்கின்றது. உடனே என்ன செய்யறாரு, திருமால் அங்கிருந்து வந்து இந்த யானைய காப்பாத்தி யானைக்கு மோட்சம் அளிக்கின்றார். இதுதான் கதை. இதுதான் கஜேந்திர மோட்சம் அப்படின்னு இந்த கதை வழங்கப்படுகின்றது. இந்த கதையை வாலிக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ராமன் வாலி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். திருமாலை நோக்கி ஆதி மூலமேன்னு அழைத்து அதனால் ஒப்பற்ற பெருமையும் வீடும் பெற்ற கஜேந்திரனும் ஒரு விலங்காகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். விலங்காகுமோ அப்படின்னு முடிக்கிறாருன்னா அது விலங்கு அல்ல அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறார். சீதையை பாதுகாப்பதற்காக ராவணனுடன் போரிட்டு உயிரை இழந்த ஜடாயுவை வெறும் கழுகு என்று கூறிவிட முடியுமா? அவர் என் தந்தைக்கு இணையானவர்னு சொல்றாரு ராமன். எதற்காக ராமர் இத்தனை விளக்கங்களை வாலிக்கு எடுத்துரைக்கின்றார்? விலங்குகளின் இயல்பு நன்மை தீமைகளை அறியாமல் இருத்தலே. ஆனால் நீ அறியாத அறவழிகளே இல்லை என்பதை உன் சொற்களே உணர்த்துகின்றன. எனவே வாலி, உன்னை எளிய விலங்கு என நினைக்க தகுந்தவன் அல்லன் என்கிற உண்மையை ராமர் வாலிக்கு எடுத்துரைக்கின்றார். குறிப்பு எழுதணும் இல்லையா? குறிப்புக்கு என்ன எழுதலாம்? பிறப்பினால் சிறப்பில்லை என்றாலும் செய்யும் நற்செயலால் சிறப்பினை அடையலாம்ங்கிறது ராமனின் வாக்கு. என்மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல். வழக்கம் போல இடம் எழுதணும் இல்லையா? இடத்துல என்ன எழுதுவோம்? இந்த பாடல் வரியானது கம்பராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்தின் வாலி வதைப்படலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரியானது வாலி ராமனிடம் கூறிய கூற்றாக அமைகின்றது. இந்த பாடலின் பொருள் என்னன்னா, சித்திரத்தில் எழுதிய வடிவம் போல் அழகிய வடிவத்தை உடைய ராமா, எளியவனாகிய நான் உன்னிடம் வேண்டி பெறக்கூடிய வரம் ஒன்று உள்ளது. தயவு செய்து எனக்கு அந்த வரத்தை நீ கொடுத்துரு. அது என்னன்னா, என் தம்பி சுக்ரீவன் பூக்களில் இருந்து எடுக்க பெற்ற தேனை குடித்துவிட்டு தீச்செயல்கள் ஏதாவது செய்தால் அவன் மீதும் கோபம் கொண்டு என் மேல் அம்பு எய்தி என்னை சாய்த்தது போல் என் தம்பி மேலையும் அம்பு எய்தி அவனையும் கொன்னுராதராமா, அப்படி கொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு வரத்தை கொடுன்னு வாலி ராமபிரான் கிட்ட கேட்கிறாப்ல. இதனுடைய கருத்து என்னன்னா, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யும் வாலியின் நல்ல குணம் நமக்கு இந்த பாடல் மூலமா தெரிகின்றது. வாலி வதைப்படலத்திலிருந்து தொகுத்து கொடுக்கப்பட்ட இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் உங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இவ்வளவு நேரம் இதை பொறுமையாக பார்த்து படித்து கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.